எந்த ஒரு செயலை நீ செய்ய விரும்பினாலும் முதலில் பேசுவதை நிறுத்திவிட்டு செயலை தொடங்கு. உன் வார்த்தைகளை விட நீ செய்யும் செயல்தான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம்தான் தோல்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிந்தால் வெற்றி எப்போதும் உங்கள் காலடியில். மற்றவர்கள் விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருப்பவன் வாழ்வை வீணடித்து கொள்ளுகிறான். தன்னை நல்லவன் என்று நிரூபிக்க போராடுகிறவன் ஒரு கட்டத்தில் கெட்டவனாக மாறிவிடுகிறான். உங்கள் அசல் தன்மையுடன் அஞ்சாமல் நடைபோடுங்கள். நாளைய வரலாறு நம்மை பற்றி பேசட்டும். இன்று என்பது வாழ்வதற்கு மட்டுமே. வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளை கடந்து வழிகளை தேடு. பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். வாழ்க்கை அழகானதாக மாறும். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள். கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் இரகசியம். வெற்றியை விட தோல்விக்கே பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். நீ சந்திக்கும் தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கு ஒரே வழி. நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும். அவமதித்த உறவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி. உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைப்பதே மிகவும் சிறந்தது. யாரையும் அற்பமாக நினைத்து விடாதே. சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரிய இருட்டையே கிழித்தெறிகிறது. வாழ்க்கை என்ற புத்தகத்தில் சில பக்கங்கள் துக்கத்தை தரலாம். அதற்காக படிப்பதை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது. அடுத்தடுத்த பக்கங்கள் சந்தோஷத்தை தரலாம். அதனால் தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள். தோல்வியும் துன்பமும் தனியே வருவதில்லை, கூடவே அதை எதிர்கொள்ளும் வலிமையும் அழைத்து கொண்டு தான் வருகிறது. எதையும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி எப்பொழுதும் உங்கள் காலடியில். தோல்விகள் மட்டுமே தொடர்கிறதே என்று சோர்ந்து போகாதே. கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார். நம்பிக்கையோடு இரு. உங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நீங்கள் எண்ணியபடி உயரலாம். உங்கள் எண்ணம்தான் உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள். திரும்ப நீங்கள் விழவே மாட்டீர்கள். பாதைகள் கடினம் என்று பயணத்தை நிறுத்திவிடாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வை. சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான். நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த காரணங்களும் தேவையில்லை. நல்ல மனநிலையில் இருந்தாலே போதும். கடிகாரத்திற்கு நேரத்தை காட்ட மட்டுமே தெரியும். அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற மனிதனால் மட்டுமே முடியும். சகித்து கொண்டே வாழ்வது வாழ்க்கையல்ல, நம்மையே நாம் செதுக்கி கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. உயர்ந்த எண்ணங்கள் தான் உங்களை உயர்ந்த இடத்திற்கே அழைத்துச் செல்லும். உங்கள் எண்ணங்களை எப்பொழுதும் உயர்வானதாகவே வைத்திருங்கள். வாழ்க்கையில் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே நடக்காது. நாம் பயந்தால் வாழ்க்கை பயம் காட்டும். நாம் துணிந்தால் வாழ்க்கை வழிகாட்டும். தேதி கிழிப்பது போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள்.
ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான புதிய நாளாய் எண்ணி வாழுங்கள். உடலில் இருக்கும் குறையல்ல ஊனம், என்னால் முடியாது என்ற எண்ணமே ஊனம். நடந்து முடிந்தவற்றை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள். நடந்து முடிந்தவற்றை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. நடக்கப் போவதை சரியாக திட்டமிடுங்கள். ஏனெனில் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில்தான் உள்ளது. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் நாம் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதில் உள்ளது உங்கள் தன்னம்பிக்கையின் வெற்றி. யாரேனும் உங்களை ஏளனம் செய்தால் ஒரே ஒரு புன்சிரிப்பு போதும். நாம் செய்தது தவறு என்று அவர்களே உணர்வார்கள். ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். நீங்கள்தான் சிறந்தவன் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். எது வேண்டுமோ அதை பற்றி சிந்திக்காமல் எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகில் மேல் ஏறிப்போக நினைக்காதே. கடவுளை நம்புவது நம்பிக்கை, உன்னை நீயே நம்புவதுதான் தன்னம்பிக்கை. எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வழிக்கினாய் என்று பார். மறுபடியும் விழுந்து விடாமல் இருக்க கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஆறுதல் ஏதும் இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கைக்கு பலம் அதிகம். உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும். அது நம்பிக்கை. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். குறையில்லாத மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய நமது எண்ணங்களும் செயல்களும் தான். ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த காரியம் தோற்காது. உங்கள் சிந்தனைகளை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். உங்களின் சிந்தனைகள் உங்களை காக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். உங்கள் சிந்தனைகளை விழிப்புடன் கவனித்து ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள், அதுதான் உங்கள் வார்த்தைகளாகிறது. உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், அதுதான் உங்கள் செயல்களாகிறது. உங்கள் செயல்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் பழக்கங்களாகிறது. உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் குணநலன்களாகின்றது. உங்கள் குணநலன்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. உங்கள் எதிர்கால வாழ்வை உங்கள் சிந்தனையால் உருவாக்க முடியும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். வேண்டாதவை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை ஏற்க தயங்காதீர்கள். நீங்கள் செய்யாத தவறை எதிர்க்கவும் தயங்காதீர்கள். ஒரே எண்ணத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லா காரியங்களும் உங்கள் சிந்தனையால் நிகழும் விளைவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாளைய வாழ்வை அழகாக மாற்றுவது இன்றைய உங்கள் சிந்தனைகளும் செயல்களும் தான். அறிவாளியின் சிந்தனை இந்த உலகத்தையே மாற்ற நினைப்பது. ஞானியின் சிந்தனையோ முதலில் தன்னை மாற்றிக்கொள்வது. வணக்கம். இன்னொரு அழகான தொடரில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.